புராண இதிகாசங்கள் எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இதை தான் காமிக்குது. நமக்கு முன்னோர்களுடைய இது இருக்குங்கிறதுனால தான் காமிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மகாபாரதம்னு எடுத்துக்கிட்டாலே அண்ணன் தம்பி அக்கா எல்லாம் பங்காளிங்களுக்குள்ள உள்ள சண்டை தான் அது. அதில் வந்து அர்ஜுனன் வந்து எப்படி நான் சண்டை போடுறதுன்னு கேட்கும்போது தான் கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதை உபதேசம் பண்ணுறாரு. தர்மத்தை காக்கிறதுக்காக அதர்மத்தை அழிக்கிறது தப்பே இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போது நமக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த இன்டர்னல் வார், நமக்குள்ளேயும் ஒரு மகாபாரத போர் எப்போவுமே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, நம்மளால் வந்து பார்த்துட்டு தான் இருக்க முடியும். இது வந்து நமக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா அது எல்லாமே அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அத்வைத வேதத்தில் சொல்கிற மாதிரி நான் ஒரு சாட்சி பொருளாக இருந்து இதெல்லாம் நடப்பது எல்லாம் நன்மைக்கே, எது எது நடக்கணுமோ அதான் நடக்குது, இதில் எனக்கு எந்த இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சரணடைகிறது ஒன்று தான் நம்ம வந்து தெளிவாக இருக்கிறதுக்கும் சஃபரிங் இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஒரே வழி.